பார்த்து வருகிறோம். 2 குழந்தைகளை கொலை செய்த வழக்கில் விதிக்கப்பட்ட சாகும் வரை தண்டனையை எதிர்த்து அபிராமி மேல்முறையீடு செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், விவரங்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரை சேர்ந்த விஜய் மற்றும் அபிராமிக்கு 4 மற்றும் 2 வயது குழந்தைகள் இருந்தார்கள். டிக்டாக்கில் பிரபலமான அபிராமிக்கு அதே பகுதியை சேர்ந்த பிரியாணி கடையில் பணியாற்றும் மீனாட்சி சுந்தரம் என்பதும் பழக்கமும் ஏற்பட்டது. திருமணம் தாண்டிய இந்த உறவுக்கு தடையாக இருந்ததாக தன்னுடைய அந்த 2 குழந்தைகளையும் கடந்த 2018ஆம் ஆண்டு பாலில் விஷம் கலந்து அபிராமி கொலை செய்தார். பின்னர் மீனாட்சி சுந்தரத்துடன் கேரளா தப்பி செல்ல முயற்சி செய்த போது 2 பேரையும் போலீசார் கைது செய்தார்கள். இந்த வழக்கை சமீபத்தில் விசாரித்த காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றம் குற்றவாளிகள் என அபிராமி மற்றும் மீனாட்சி சுந்தரத்தை அறிவித்து 2 பேருக்குமே சாகும் வரை சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. சிறப்பு நீதிமன்றம் உத்தரவை ரத்து செய்ய கோரியும் இந்த தண்டனையை நிறுத்தி வைக்க கோரியும் அபிராமி தரப்பிலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுதான் இன்று நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் லட்சுமி நாராயண் அமர்வு விசாரணைக்கு வந்தபோது இந்த மனு தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையை தேதி குறித்தாமல் தள்ளி வைத்துள்ளார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.